யார் அக்கால? யார் அக்கால? பாபி யார் அக்கால? யார் அக்கால? சரி யார் அக்கால? பாயிண்டே நானே பாயிண்டடா. ஏய் இப்படி 56 தேசம். ஆமா 56 தேசம் சரிவாதி எப்படி பிடித்தார்? எவ்வளவு வருது? 56 சரிபாதியா பிடிச்சா 28 எப்படியா? 28 நாடு 28 நாடு 28 நாடு. அப்படி விளக்கமா சொல்லணும்னா ஓர் நாடு இடத்திலே மாயக்கண்களாக பிரித்தது ஒரு பழப்படுத்தி கொண்டு வந்தான். ஆமா பிரித்ததோ பலாப்பயம். அந்த பழப்படுத்தி எத்தனை சோலை இருக்கும்? 100 ரூபா 101 ரூபா. அப்படியே 101 இருக்கும் 100 100 101 101 101 சரிவாதியா பிரி 50 ரூபா 50 பிரியுது. இது பாண்டவருக்கு பாதி கொடு, கௌரவருக்கு பாதி கொடு. பாண்டவருக்கு 50 ரூபா, கௌரவநாதிக்கு 50 ரூபா. 50 வருது. ஒரு ஆளுக்கு எத்தனை பழம் வருது? பஞ்ச பாண்டவர்களுக்கு 10 பயம் வந்து பாதி அரை பயம் மிச்சமாகுது. துரியோதனாளுக்கு வந்து பாதி பாயதுக்கு பாயம் தான் வருது. பாதி பாயம் தானே வருதா? நல்லதுடா. பாதி பாயம் வருது. டிஸ்டர்ப் பண்ண ஆள் யாரும் ஆள மட்டும் சொல்லு. யாரும் இல்லை, நீயே பண்ணிக்கிறவா. பாய பாதி பாதி வருதா? டேய் கிச்சிரானியான போறா. தெளிவா சொல்றேன். 50 பயம் அவனுக்கு இருக்கிறது 99 பேரு. அதுலயே 1.5 பயம் மிச்சமா 1.5 பயம் மிச்சமா 1.5 பயம். அதுல அந்த 50 1.5 பயம் மிச்சம். யாருக்கு? துரியோதனா பாயத்துல பாதி வாக்கினா மிச்சமாகுதுன்ற. சரி எப்படி நீ சொல்ற மாதிரி அப்புறம் நான் தான் பண்ண நீ எதிர சொல்றியா? அப்படி இருக்கு விடுது. பாண்டவருக்கு 10 பழம் சென்றால் 10 பழத்தை நம்ம சாப்பிட்டு ஒரு தண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கோ. அதனாவது வயிறு நிறையுது. அதே மாதிரிக்கு இந்த கௌரவனுக்கு எவ்வளவு வருது? அரை பையன் சுமைக்க முடியுமே தவிர ருசிக்க முடியுமா? முடியாது. நினைத்தேன் பாண்டவருக்கே பாதி பாகம் என்றால் இந்த கௌரவனை கூட்டுவதற்கு நாட்டிலே பழத்தை பிரிவினை என்றால் நாட்டில பாதி கிடையாது. பஞ்ச பாண்டவர்களுக்கு அதிகமா போடுகிறதா, துரியோதனாளுக்கு கம்மியாகுது அல்லவா அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்ல, அவனுக்கு 5 பேரு. ஆமா அவனால முடியாத 5 பேரு. நாங்க 100 பேர். எப்படியே உங்க அப்பா நல்ல தெளிவானவன். அப்ப சொத்து யாருக்கு வரணும் அதிகமா? சொத்து உங்களுக்கு தான் அதிகமா வரணும். அப்ப பாண்டவர் கம்மியா போகணும். ஏன்னா அவங்க 5 பேர் தானே. அப்ப 100 பேருக்கு அதிகமா வரணும். நல்ல கேள்வி. அது 2 பேரும் ஆனந்தம்யா. அது பேர் தான் வரணும். சரி உங்க அம்மா ஆளு பெற்றுப்பா, அது மொத்த பேர் உங்க ஆனந்தம் மேல கணக்கு போட முடியுமா? நல்ல கேள்வி கேட்டாரு மாமா. மாமா பங்கு என்பது இருவருக்கும் பிரிவினை உண்டு. ஆமா நீங்க அதிகமா பிறந்தா பிரிவினை கிடையாது. பாதி என்பது 56 தேசத்துல பாதி பாதி. அப்பதான் நினைத்தேன் பாண்டவருக்கு பங்களிக்க கூடாது. பாண்டவருக்கு பங்களித்தா நமக்கு நாடு நகரம் இல்லாமல் போய்விடும் என்று பாண்டவருக்கு பங்களிக்க நினைத்தேன். மனதை நினைத்து அஸ்திரபுரத்திற்குள்ளாகினேன். அஸ்திராபுரம் என்பது குண்டும் கொடியும் பள்ள மேடாக இருக்கும். மழை பெய்து தண்ணீர் நிரம்பினால் சதுரமா இருக்கும். ஒருவேளை அஸ்திராபுரத்திற்கு இந்த துரியோதன சக்கரவர்த்தி உள்ளாகினேன். ஒரு நாள் மழை பெய்து தண்ணீர் நிரம்பப்பட்டது. மேடு என்று தெரியாமல் பள்ளத்தில் காலமிட்டேன். யாரு? மேடு என்று தெரியாமல் பள்ளத்தில் காலமிட்டேன். கால் தவறி கீழே விழுந்தேன். நான் கால் தவறி கீழே விழுந்துள்ளேன். என்னை பார்த்து அந்த பட்டத்திற்கு என்னை பார்த்து கை தட்டில் என்னை பார்த்து கை தட்டி நகைத்தார் அந்த திரௌபதி. விடுவேடா விடமாட்டியா? என்னை பார்த்து கை தட்டி நகைத்த திரௌபதி விடுவேடா? விடக்கூடாது. போய்
என்றைக்காவது ஒரு நாள் இவளை மானபங்கம் செய்ய வேண்டாம். ஆமா அப்படி மனதை நிறுத்தேன். மனதை நிறுத்தபடி உடையாக என் நல்லம்மான் ஜெகனி மாமன். யாரு? நல்லம்மா ஜெகனி மாமன். ஜெகனி மாமனுடைய தந்தை சவித்தியராஜன். ஆமா அவன் மாண்ட பிறகு அவன் விலாயிடம் எடுத்து தாய கட்டையை மாய கட்டையாக செய்தேன். ஆமா தாய கட்டை மாய கட்டை செய்தேன். தாய கட்டையை மாய கட்டையாக செய்தேன். ஆமா செய்து என் மகனாக விளங்கக்கூடிய குமாரன் ஆமா பாரவேதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாளுக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் இரலகுண குமாரன். இரலகுண குமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று ஆமா நயமாக அசுரப்புறம் வரவழைத்தேன். யார பூநூல் கல்யாணம் உங்க மகனுக்கு இளையலகன குமாரன். இளையலகன குமாரன்டா இளையலகன தேவடியா பையன். அதுக்காட்டு யார வர வச்சுன்னு சொன்ன? இளையலகன குமாரன் வர வச்சு இவர் இளையலகன குமாரனுக்கு பூநூல் கல்யாணம்னு 5 பாடல வர வச்சாரா? அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாரா? கரெக்டா சொன்னீங்க. அப்படி இளையலகுண குமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று ஆமா நயமாக அசுரப்புறம் பாண்டவரை பாண்டவரின் குலத்திலே பிறந்தவன் முதல் பிறந்தவனாகப்பட்டவன் தர்மனாகப்பட்டவனை விழா துணைகளுக்கு நடந்து இருக்கிறது. ஆமா அதையாவது விளையாட திருப்பி எது அதான் விளையாடணும். அதானா விளையாடுறதுக்கடா டேய் கரெக்டா சொல்லிக்கிறீங்க. வந்து என்ன சொன்ன மாட்டேங்கிறீங்க? வியா 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 மூஞ்சி போச்சு தேவடி எனக்கு வந்தவனே. டேய் வியா மூஞ்சி 1 மணி நேரம் ஆகுது. அவன் ஆந்திராக்காரனி போன அவ்வளோ வராது. யார் பையன்? எனக்கு பிறந்த அந்த ஆந்திராவல்ல உன் மகனுக்கு அந்த நாகமலையோட வச்சு நான் பிடிக்காது ஐயா. அவன் கதை வேற நல்லா பேசுவான். கதை சொன்னா அவனுக்கு பிடிக்காது. அதுயா அப்படி இருக்கிறது. விழா தொடங்குவதற்கு நேரம் இருக்குது. எதையாவது விளையாடாமல் தெரிவித்தேன். தாயம் ஆடுறவன் தெரிவித்தான் மாமன் செய்வான். அப்பொழுது தாயத்திற்கு ஒப்புக்கொண்டான் தர்மன். இருவரும் தாயம் ஆடினோம். முதல் ஆட்டத்தில் தர்மனுக்கு விட்டு கொடுத்தேன். நீ ஜெயித்து விட்டான் தர்மன். அப்பா அதுதான் நப்ப ஆசை என்பது. அதாவது முதல் ஜெயிப்பு முற்றிலும் தோற்பு என்று அவனுக்கு தெரியும். தோற்பு காதுல இருக்கு. இது மாய கட்டை என்று அவனுக்கு தெரியாது. உடனடியாக அந்த மாயக்கட்டோட அம்சம் நான் என்ன கேக்குறேன்னா அதான் விழும். நீ சொல்றது அப்படியே. நான் 12 விழணும்னா 12 தான் விழும். 5 விழணும்னா 5 விழும். தாயம் விழணும்னா தாயம் விழும். நான் கேட்டதான் விழும். நீ கேட்டது அப்படியே விழுந்துருது. அந்த மாதிரி செய்து கொடுத்தவர் தான் உங்க மாமன் ஜெகடி மாமன். முதல் ஆட்டத்தில் விட்டு கொடுத்த உடனே ஆட்டம் துடிபிடிக்க ஏதோ பந்தய பொருள் வேணும் என்று பந்தய பொருளாகவே முதல் முறையாக மணிமுடி வைத்தாடினான் தருமன். பறித்துக் கொண்டே இரண்டாவது மங்களபுஜம் நாடு ராஜ்யம் உப்பு சட்டி அறிவோடுமே பறித்துக் கொண்டே மொத்தமே தம்பிமார்கள் நாடு ராஜ்யம் உப்பு சட்டடிமே பறித்துக் கொண்டே. நான் நினைத்தது அப்பொழுது நடக்கவில்லை. நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று. அதன் பிறகுதான் அடுத்த ஆட்டத்திலே நான் நினைத்தது ஒன்று நடந்தது. யார் தெரியுமா? அந்த பத்தினி பாவைய அவளா போய் பத்தினி சொல்றாங்க. அப்பேற்பட்ட கட்டிய மனைவியை கொண்டு வந்து பந்தை வைத்தாடினான் தருவன். அதையும் ஜெயித்தேன். என் ஆசை நிறைவேறியது. தர்மனத்தில் தெரிவித்தேன். பந்தய பொருள் இல்லை. நிராஜமானியாக நின்று கொண்டிருக்கிறான். தர்மனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். தர்மா கடிச ஆட்டம் ஆடலாம். ஆட்டத்தில் நீ வெற்றி பெற்றால் வெட்டது அத்தனை உனக்கு சொந்தம். மொத்தவனுக்கு இல்லை என்றால் இந்த துரியோதனுடைய கட்டளை நீங்கள் தவறக்கூடாது தெரிவித்தேன். கடைசி ஆட்டத்திலும் தர்மன் தோற்றான். அவன் தோகதான் ஓணும். ஏன்னா தாய் கட்ட யாருக்கு இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. நான் கேட்டதா திருட்டு தாயாலும் வந்து திருட்டு தாயை நான் கேட்டேன். என் பையனுக்கு இருக்கிற சூட்டு எனக்கு இல்லை. என் பையன் எவ்வளோ மாட்டேன். நான் நினைத்துதான் விடுமே தவிர ஒரு காலம் தருமர் கையில தாய் இருந்தா கூட நான் கேட்கறத பந்தயம் தான் விழும். அது நீ கேட்ட அத்தம்பி பிரதான் கடைசாட்டத்தில் வெற்றி பெற்றிய 12 வருட வனவாசம் ஓராண்டு அஜாத பதம் நீங்கள் கனகத்தை கடித்து கொண்டு பஞ்ச பனாதி தேவடியா பசங்களை காட்டுல ஓட்ட 13 வருஷம். இந்த 13 வருஷமா இந்த நாட்டை நான் தான் ஆண்டு வருகின்றேன். ஒரு குறையிலாத இருக்கிற வாகத்தை நான் ஒரு மணி ஆண்டு வருகின்றேன். ஆனால் இந்த நாட்டை நான் ஆண்டு வந்தாலும் என்னை போல் என்னை பார்த்து கைத்தட்டி நகைத்த திரௌபதியை என் சபையாக உடையக்கூடிய வீரப்படை துச்சதன் அழைத்து வந்து பார்க்கும் சபையோர் முன்னே நானும் அதை ஏற்றி அவள் ஆடைய அகத்தில் நாங்க
எல்லாருமே 99 பேர் என்ன இப்படிதான் பாக்குறோம். அதே இதுக்குள்ள மொத்த பேர் பாக்குற மாதிரி பாத்துருக்குறாங்க. பார்க்கும் சபையார் முன்ன இந்த மாதிரி இடத்துல மேடை மீது ஏற்றி பெண்ணுக்கு எது மிகவும் முக்கியம்? மானம்தான். அப்பேற்பட்ட ஆடையை அகற்றினான் என் தம்பி வீரப்படி துச்சோதனன். அந்த ராஜ சபையில் இருக்கும் ஆடவர்கள் அனைவருமே தலை இப்படி குனிஞ்சாங்க. யாருக்குமே வணங்காமடி தரித்தவன். எல்லாரும் தலை வந்து நீ மாட்டு பார்த்து நின்றுப்பேன் மொத்தம். ஆமா